ஹாய் கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இல்லை, நேற்று மட்டும்தான் வீடியோ போடல. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதனால் பழசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் ஷேர் பண்ணிடணும். அங்கே புது வந்துடுச்சு. பிஸ்டல் எடுத்துன்னு உங்களை பார்த்த மாதிரி போட்டு அங்கே ரயில்வே ட்ராக் எடுத்து இந்த மாதிரி வளைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி தானே, இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம், இதே மாதிரி தான். இதே மாதிரி வச்சுருங்க. அப்புறம் ஸ்விட்ச் எடுத்து பிஸ்டலுக்கு பின்னாடி வச்சு இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வட்டமாக வந்துடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ஒவ்வொன்றுமே விஷ்ணு கையில் இருக்கிற சக்கரை மாதிரி இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சதில் ரைடு போக முடியுமா? போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ராக்குனாலே போக தான் முடியும். போக முடியுது, அவ்வளோதான். சுற்றி போகிறோம். போர் தான் அடிக்குது இதை பார்த்தா. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிக்குள்ளே போயிடலாம். வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி அங்கே ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு ட்ராக் வச்சுருந்தோம் பாருங்கள், வட்டமாக. அதுலேருந்து மற்ற 4 ட்ராக் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு கிட்ட இருக்கிறத விட்டுட்டு ரெண்டத்தையும் பாதியாக பீக்ஸாக வெட்டி எடுக்கிற மாதிரி வெட்டி எடுத்துருங்க. அப்புறம் இது என்னதுன்னே தெரில, மொத்தத்தில் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தள்ளு வண்டி தான் அவங்க வீடியோவாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செய்ய தெரில, என்னன்னு தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமாம், தள்ளு வண்டி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நெக்ஸ்ட் ட்ரிக்குள்ளே போயிடலாமா? இந்த மாதிரி செஸ்ட்டை வச்சு அதை சுற்றி இந்த டோரை வச்சோன்னா இது ஃபிஷ் டேங்க் சேர்ந்துடலாமா? ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். எங்கடா? கிளாஸ் எடுத்து வச்சு வைடாக வச்சிட்டான். வச்சு அங்கே உள்ள இந்த போர்டை வைக்க முடியல. இது நான் ஆல்ரெடி இந்த விளையாட்டேன். இப்போ வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணினுங்கிறேன். அதை என்ன பேசுன்னு தெரியாமல் முடிச்சுனுங்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுங்குது. எனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ண வரவே இல்லை. பாருங்க, அந்த சைடு தெரிச்சிருக்காது ஒரு சைடு. இது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வேகமாக போகும் ஒரு சில இடத்துல. ஏன்னா அங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. அப்புறம் அதே காமிச்சிருந்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. அதனால் இதோட இந்த இதை கட் பண்ணிக்கலாமா? இதை கட் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாமான்னு இல்லை, இந்த செஸ் ட்ரிக்கை மட்டும் கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிடலாம். ரொம்ப போர் அடிச்சிடும். அப்புறம் நெதருக்குள்ளே போய் நம்ம லாவா எப்படி இருந்தாலும் நெதருக்குள்ளே போனால் தண்ணி எடுத்து ஊற்றினா தண்ணி புஷ்ஷுன்னு போயிடும் புகையா. அதனால் இது லாவா பாக்கெட் எடுத்துன்னு போய் லாவாவை எடுத்து ஊற்றினோன்னா நம்ம தச்சிடலாமா? ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? எங்கே போகலாம்? சரி, ஃபஸ்ட் மேலே பறந்து போயிடுவோம். நல்லா சவுண்டு இது. இப்போ கிரியேட்டிவில் போட்டு குதிச்சிட போட்டு இருக்கலாம் போல. தேவையில்லாம இது பண்ணிட்டேனே. நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி ஸ்னோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? என்னடா லுக்கு பண்ணுறேன்னே புடிங்கிடுவேன். ஐயோ, அவசரப்பட்டம் போலையே. கட் பண்ணு, போங்கடா, வெளியே விடுங்க. இன்னும் இங்கே ஒருத்தன் இன்னும் காணோம். சரி, எங்கேயாவது போயிருப்பான். கட் பண்ணுறாதே. இந்த சைடு பிஸ்டல் வைக்கணும், தெரியாமல் அந்த ஒரு பிளாங்க் சுற்றி வச்சிட்டேன். எங்கடா பிஸ்டலு? இந்த மாதிரி இப்படி வச்சுருங்க. மேலே ஸ்னோவை கட் பண்ணு.
அட வெளியே போடா. அட வைக்கணுமா? வெளியே போ. உங்களை இவனை அடைக்கிற வேண்டியது தான். உங்களுக்கு அப்படியே ஸ்டோவை கொடுக்குறீங்க. இன்னும் பம்ப்கினை தூக்கி சாமியில் வறுத்து தின்றுவேன். ஸ்பீடு வேணும் போலயே, ரொம்ப ஸ்லோவாகுது. இந்த சவுண்டு கேட்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே நம்ம இதை வச்சுருந்தோமே, பேர் என்னடா? என்னமோ பேர் சொல்லுவாங்களே, அது பேர் என்னன்னு தெரியல, சரியாக தெரில. கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஹூப்பர்.